பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மகாலட்சுமி தேவியாருக்கு பிடித்தமான விஷயங்கள் எவை எவை என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுவோம். வியாழக்கிழமையில் செய்ய வேண்டியவை. வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி நம் வீடு தேடி வர வேண்டும் என்றால் முந்தைய நாளான வியாழக்கிழமையே நம் வீட்டில் சில விஷயங்களை செய்து வைக்க வேண்டும். எப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினரை வரவேற்க அவர்கள் வருவதற்கு முன்பே வரவேற்க தயாராகி விடுவோமோ அதேபோல் மகாலட்சுமியையும் வரவேற்கும் விஷயங்களை நாம் செய்து வைக்க வேண்டும். மகாலட்சுமியை வரவேற்க செய்ய வேண்டியவை. மகாலட்சுமியை வரவேற்க செய்ய வேண்டியவை என்னவென்றால், வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்றே சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மன நிறைவோடு நம் வீட்டிற்கு வருகை தர வியாழக்கிழமை அன்று இரவு மட்டுமல்ல, தினந்தோறும் இரவு நேரத்தில் சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது. முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பு தூங்க செல்வது நம் வீட்டிற்கு நன்மையை தரும். சமையலறையில் செய்ய வேண்டியது. வியாழக்கிழமை அன்று சமையலறை, சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும பொட்டை வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக அடுப்பு, உப்பு ஜாடி, அஞ்சரை பெட்டி, அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம், அரிவாள் மனை அல்லது கத்தி, இந்த பொருட்களில் எல்லாம் கட்டாயம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது மிகவும் நல்லது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் என்று இஷ்டம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். மகாலட்சுமி விரும்பும் இடங்கள். மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வதாக சொல்லப்படும் கல் உப்பு, அரிசி, பருப்பு, புளி போன்ற பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரம் எப்போதும் காலியாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அவற்றை கழுவி சுத்தம் செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமையே செய்து மறுநாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக அவற்றை நிரப்பி வைத்து விடுங்கள். சமையல் அறையில் சமையலுக்காக பயன்படுத்தும் அரிசி, பருப்பு போன்ற பொருட்கள் ஆங்காங்கே சிந்தி சிதறி கிடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகளில் பெண்கள் செய்யக்கூடாதவை. இதோடு சமையலறை மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிய கோலம் போட வேண்டும். வியாழக்கிழமை இரவு இதை செய்து விடுங்கள். மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு பாலை காய்ச்சுங்கள். அந்த பால் பொங்கி வழிவது போல உங்கள் இல்லமும் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும். முடிந்தவரை வியாழக்கிழமை அன்று சுமங்கலி பெண்கள் தலைக்கு குளிப்பதை தவிர்க்க வேண்டும். வியாழன் குரு பகவானுக்குரிய நாளாகும். மங்களங்களை அருளக்கூடிய குரு பகவான் கணவர் உறவிற்கு உரிய கிரகமும் ஆவார். இதனால் வியாழக்கிழமையில் பெண்கள் தலைக்கு குளிப்பதால் கணவன் மனைவி பாதிக்கப்படும். லட்சுமி தேவிக்கு விருப்பமானவை. விளக்கு போன்ற பூஜை பொருட்களை வியாழக்கிழமையே சுத்தம் செய்து வாசனையான சந்தனம், குங்குமம் வைத்து தயாராக வைத்து விடுங்கள். விளக்கை சுத்தம் செய்த பிறகு காலியாக வைக்கக்கூடாது. அதில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு திரி போட்டு நிறை விளக்காக மட்டுமே வைக்க வேண்டும். முடிந்தவரை வீட்டில் பூஜை அறையில் சந்தனம், பச்சை கற்பூரத்தின் வாசமும், சமையலறையில் ஏலக்காய், மஞ்சள் குங்குமமும் ஆகியவற்றின் வாசமும் இருந்து கொண்டே இருக்கும்படி செய்யுங்கள். மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை துளசி, மாவிலை ஆகியவற்றை பறித்து வந்து வைத்து விட வேண்டும். நான் சொல்வதை போல செய்து வந்தால் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் கொழிக்கும். நமது அடுத்த பதிவில் நிரந்தர பணவரவு வரும் ஸ்ரீ தனவர்ஷினி லக்ஷ்மி மந்திரம் பற்றி தெரிந்து கொள்வோமாக. ஓம் மகாலட்சுமி தாயே துணை.